ஐயா எனக்கு வந்து ஞான நிலையும் முக்தி நிலையும் ரெண்டும் ஒன்று தானா? ஏன்னா வந்து முக்தி நிலை அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து பிறவா நிலையை அடைஞ்சிடுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி பிறவா நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா திரும்ப இந்த இந்த பூமியில் அவங்க பிறக்க போகிறது கிடையாது. இந்த உலகத்திலேயே ரொம்ப நறுமணமானது என்ன அப்படின்னா உயிர் தான். அதனால தான் அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம மணந்துட்டுருக்கோம். அந்த உயிர் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நம்ம உடம்பு வந்து துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்போ வந்து முக்தி நிலையை அடைஞ்சவங்களோட மரணம் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா சந்தன வாசனத்தோடு இருக்கும். அந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இப்போது நம்ம இங்கே பார்க்குற அந்த ஞான நிலையும் அந்த முக்தி நிலையும் ஒன்று தானா? இன்னொரு கேள்வி. ஃபர்ஸ்ட் டே அட்டன் பண்ணீங்களா? இல்லை, நான் அப்போ வரல. அதான் ஃபஸ்ட் டேலே நம்ம சொன்னோம். அதாவது முக்திங்கிறது அது வேறு. இது இப்போ இதெல்லாம் வந்து பிறப்பெடுக்கணுங்கிறதெல்லாம் கூட அப்படியெல்லாம் ஒன்றும் முக்கியமே கிடையாது. எல்லாருக்குமே பிறப்பெடுக்கணுங்கிறது தான் ஆர்வம் தான் இருக்கும். பிறப்பில்லாத நிலைங்கிறது இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். இப்போ நம்ம பாடி விட்டு வெளியே போன பிறகு எல்லாருமே எனக்கு தான் முதல் பிறப்பு எனக்கு தான் வேணும்னு ஒத்த காலில் நின்று பிறப்பெடுத்து வந்துடும். அதனால அப்படிதானங்க ஐயா சொல்றாங்க. நிறைய சொல்லி வச்சிருக்கிறாங்க. எத்தனை பிறப்பு பிறந்துக்கிட்டே இருக்கிறது திரும்ப திரும்ப. அப்படிதான் நிறைய இதுகளில் நம்ம கேள்விப்படுறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. அது அந்த மாதிரி கதை கிடையாது. அது ஒரு கதை, நான் சொல்கிறது வேறு கதை. அதான் இந்த கதையை எடுத்துக்கிடுங்க. இந்த கதைப்படி என்னன்னு சொன்னால் நீங்கள் பிறப்புங்கிறது எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து நீங்கள் அப்போ ஏதோ ஒரு வெகுமதியை கொடுத்து ஒரு பெனிஃபிட்டை கொடுத்து நிரந்தரமாக உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லி நம்மளை வந்து வேற எங்கேயோ டைவெர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எங்கள் இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாக சம்பாதிக்கலான்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க. அது அப்போது இந்த ஜீவ சமாதியெல்லாம் நம்ம போய் வழிபடுறோம், அங்கெல்லாம் வந்து கோயிலில் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜீவ சமாதிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பாடியை விட்டு நம்முடைய சூட்சும சரீரம் வெளியே போகிறதுக்கு பேர் தான். அது வந்து எல்லாருக்கும் மரண காலத்தில் வெளியே போயிடுது. சிலவங்களுக்கு அவங்க இஷ்டப்பட்டால் பாடியை விட்டு வெளியே போயிடலாம், சிலவங்க பாடிக்குள்ளே ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. அப்படிலாம் நிறையா பேர் இருக்கிறாங்க. ஆனால் அது வந்து ஜீவசமாதிங்கும்போது அங்கேயும் அவங்க பாடி விட்டு வெளியே போயிடுறாங்க. அது அவங்களா போயிடுறாங்க. அங்கேயே உள்ளே உட்கார மாட்டாங்க. உள்ளே இருந்தால் ஜெயிலில் உட்கார மாதிரிலாம் உட்காந்துட்டு இருக்கணும். அது எல்லாம் என்ன பிரயோஜனம்? இப்போ நம்ம அங்கெல்லாம் போய் பிரார்த்தனை பண்ணும்போது தவம் பண்ணும்போதெல்லாம் நம்மளுக்கு சக்தி உங்களை நீங்கள் என்ன அதுக்கும் நன்மை இருக்குது. அதாவது நீங்கள் அந்த மாதிரி இடத்துல ஒரு நம்பிக்கையோடு போகும் பொழுது உங்களுடைய சித்தம் இருக்கு இல்லையா, உங்களுடைய சித்தம்ங்கிறது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு. அதே பெரிய ஹிடன் ரிசோர்ஸஸ். அது அங்கேயே நிறைய பொட்டன்ஷியாலிட்டிலாம் இருக்குது, நிறைய பவர்ஸ் இருக்குது. உங்கள் மைண்டே வந்து உங்களுக்கே அருள் பாலிக்கிற மாதிரி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் அந்த ஒரு முனிவருடைய ஒரு தோற்றத்தில் உங்களுக்கே சில ரிஃப்ளெக்ஷன்ஸாக கிடைக்கும். அது உங்கள் மைண்டிலேருந்து தான் வருது. அது ஆனால் என்னால் நீங்கள் அவரே உங்களுக்கு அருள் பாலித்த மாதிரி கூட ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அது உங்கள் மைண்டு தான் காரணம். நீங்கள் உண்மையான ஒரு ஈடுபாடோடு செஞ்சீங்கன்னா அது ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும்.